நேயர்களுக்கு இனிய வணக்கம். தைரியத்துக்கு பெயர் போன மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகள் 2025ல எப்படி இருக்குங்கிறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மிதுனம் ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா பொதுவாவே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருப்பீங்க. உயிர் போல நில வந்தாலும் தைரியத்தை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தைரியத்துக்கு பேரு போனவங்க தாங்க நீங்க. மிதுனம் ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டா தாம் மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு சுயநலவாதியா இருக்க மாட்டீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் முன்னேறணும், அந்த மாதிரி நல்லெண்ணத்தோட தாங்க இருப்பீங்க. உங்க நல்லெண்ணத்துக்கு ஏத்த மாதிரியே உங்க வாழ்க்கையும் சிறப்பா தாங்க இருக்கும். இறைவன் உங்களை சிறப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. உங்களுடைய மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குணம் யாருக்குமே வராதுங்க. அந்த அளவுக்கு நல்ல குணங்க. உங்களுடைய வாழ்க்கையை விட மற்றவங்களோட வாழ்க்கைக்காக நிறைய முடிவுகளை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற வைக்கிறதுக்காக நீங்க அறுபாடு பட்டு கொண்டிருப்பீங்க. உங்க உயிரை கொடுத்தாவது வாக்கு, ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்க உயிரை கொடுத்தாவது அந்த வாக்கை நிறைவேற்றணும். மற்றவங்களை நல்லபடியா வச்சுக்கணும், குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், சொந்தக்காரங்களை நல்லா வச்சுக்கணும், உற்றார உறவினர்களை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இருப்பீங்க. நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு நிறைவேற்றுறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க. அடுத்ததா கௌரவம். குடும்பத்தோட கௌரவத்துக்காக நீங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போய் போராடி அந்த வேலையை செஞ்சு முடிச்சு குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துவீங்க. பெரியவங்கக்கிட்ட மதிப்பும் மரியாதையோடும் நடந்து கொள்வீங்க. பெரியவங்க சொல்படி கேட்டு நல்லதா இப்படி அவங்க சொல்றாங்களா நல்லதுன்னா அதை நீங்க கேட்டுக்குவீங்க. அவங்க சொல்றதுல நல்லது கெட்டதை அறிஞ்சு அதன்படி செயல்பட்டு வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில கொண்டு போயிட்டு இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாள் மிகவும் சிறப்பான நாளா இருக்க போகுதுங்க. அதுவும் இந்த 2025 ஜனவரி மாசம் மிகப்பெரிய நன்மைகள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. இதுநாள் வரைக்கும் நீங்க எதிர்பாராத பண உதவிகள் உங்கள் கையில சேரப்போகுது. நீங்க எதிர்பார்த்த நபர், எதிர்பாராத நபர் எல்லாம் உங்களிடம் சேர போறாங்க. புதிய நபர்களின் மூலம் உங்கள் வாழ்க்கை பிரகாசமா மாறப்போகுதுங்க. உங்க கையில பணம் விளையாட போகுதுங்க. அந்த பணத்தை வச்சு நீங்க மட்டும் பயன்படுத்திக்க மாட்டீங்க. உங்க பக்கத்துல இருக்கிற உற்றார் உறவினர்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுவீங்க. உங்க மனசுக்கு ஏத்த மாதிரியே உங்க குணமும் தங்கங்க. அதுதாங்க சொல்லுவாங்கல்ல ஒண்ணு, எத்தனை கஷ்டத்தையும் தாங்குறவனுக்கு தூக்கு மேட கூட பஞ்சு மத்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க படாதம் கஷ்டப்பட்டுட்டீங்க. இனி வரக்கூடிய காலத்துல கஷ்டத்துக்கு இடமே கிடையாது. நல்லது மட்டும்தாங்க, நல்லது தாங்க நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கிரக மாற்றத்தினால ஏற்படக்கூடிய நன்மைகள், கிரக மாற்றம் எந்தெந்த தேதிகள்ல ஆரம்பிக்குதுங்கிறத பத்தி பார்க்கலாங்க. கிரக மாற்றம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 14/1/2025 அன்னைக்கு களத்திர ஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாருங்க. 18/1/2025 அன்று தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு மாற போறாருங்க. 28/1/2025 அன்று பாக்கியஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறாருங்க. இதனால மிதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன பலன்கள்னு பார்த்தா, இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த பணம் எல்லாம் உங்க கைக்கு கிடைக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக நீங்க முயற்சி செஞ்ச காரியங்கள்லாம் வெற்றி அடைய போறீங்க. வாகனங்கள் வாங்கி சந்தோஷமா வாழ போறீங்க. திடீர் செலவுகள்லாம் குறைய போகுதுங்க. உடல் நலம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. இதனால் வரைக்கும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையா போய் எந்த நோயினே ஒண்ணுமே உடம்புல இருக்காது, ஆனா மருத்துவமனை போவீங்க. ஆனா இனி வரும் காலகட்டத்துல நிம்மதியான வாழ்க்கைய, ஆரோக்கியமான வாழ்க்கைய அனுபவிக்க போறீங்க. உத்தியோகத்துல இருப்பவங்களா இருந்தீங்கன்னா பயந்து வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம எத்தனை வேலை செஞ்சாலும் ஒண்ணுமே செய்யலன்னு நம்ம திட்டுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரும் காலகட்டத்தில் அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்க உழைப்புக்கு ஏற்ற பதவி உயர்வும் கிடைக்குங்க. குடும்பத்துல உறவினர்களிடத்துல கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டாகும். கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்துக்குங்க.
வீட்டில் உள்ள பொருட்களை கவனமா பார்த்து கொள்றது நல்லதுங்க. சொத்து விவகாரத்துல கவனமா இருந்துக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறையும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க. குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுங்க. வேலைக்கே முக்கியத்துவம் கொடுக்காம குடும்பத்தோட கொஞ்சம் செலவிடுங்க. நம்ம வாழ்றது கொஞ்ச நாள் தான். அது அந்த நாள்ல ஃபுல்லாவே நம்ம வேலைன்னு உழைச்சு நம்ம வாழ்க்கையை வீணடிக்க கூடாது. உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் நீங்க பயன்படுத்திக்கங்க. குடும்பத்துல இருக்கிற நபர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சுற்றுலா பயணம் எல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அப்பதாங்க நம்ம வேலை செஞ்சாலும் கொஞ்சம் நம்ம மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், உடலுக்கும் ஒரு ஓய்வு எடுத்த மாதிரி இருக்குங்க. பெண்களுக்கு இதனால் வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் எல்லாம் இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய காலத்துல செலவுகள் எல்லாம் குறைய போகுது. நீங்க நினைச்சபடி வாழ்க்கை வாழ போறீங்க. சுப நிகழ்ச்சி எல்லாம் உங்க வீட்டுல நடக்க போகுது. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு முருகப்பெருமானே குழந்தையா வந்து பிறக்க போறாருங்க. கடன் இல்லாத வாழ்க்கைய, நிம்மதியான வாழ்க்கைய, அன்பான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. இறைவா எனக்கு படிப்புக்கேத்த வேலை இல்லையேன்னு ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டியிருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களே, உங்களுடைய வேண்டுதலுக்கெல்லாம் வெற்றி கிடைச்சிருச்சுங்க. உங்களுடைய படிப்புக்கேத்த வேலை கைகூடி வரப்போகுதுங்க. மாணவ மணிகளா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கல்வித்தரம் மிகவும் உயர்ந்த நிலைக்கு செல்ல போகுதுங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ போறீங்க. சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி முருகரை வணங்கி இந்த செயலை செய்யுங்க. கண்டிப்பா அந்த செயல்ல வெற்றி மட்டும்தாங்க, தோல்விக்கு இடமே கிடையாதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். மிதுனம் ராசியில 3 நட்சத்திரக்காரங்களை அடங்கியதாங்க மிதுன ராசி. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரிடம் எடுத்துக்கிட்டா 3வது 4வது பாதங்க. உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துல நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு சுப செலவுகள் வரப்போகுதுங்க. புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. அடுத்ததான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. தெய்வ காரியங்களை நிறைவேற்றுற காரியங்களை எல்லாமே நிறைவேற்றி முடிவீங்க. பெற்றோரின் உடல்நிலை வந்து சீரா இருக்குங்க. உறவினர்களிடம், பொது மக்களிடம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வருஷமா இருக்குதுங்க. நிலம் வீடு சம்பந்தமாக இதனால் வரைக்கும் இருந்த தடங்கள்லாம் நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய சொந்த ஊரிலேயே உங்களுக்கான இடம் வாங்கி வீடு கட்டி சந்தோஷமான வாழ்க்கைய குடும்பத்தோட வாழ போறீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான வருஷமா தாங்க இந்த 2025 இருக்குது. புதிய வேலைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வேலையில இதுநாள் வரைக்கும் இருந்த பணிச்சுமை எல்லாம் குறைந்து, அப்படி வேலையில பணிச்சுமை இருந்தாலும் அந்த சுமையை தாங்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு வேலை செய்யக்கூடிய மன வலிமையை இறைவர் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. அடுத்ததான் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேர போகுதுங்க. அரசியல்ல உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர போகுதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி அடைய போறாங்க. தடைபட்டு கிடந்து பாதியிலே நின்ன கட்டுமான பணிகள் எல்லாமே முடிவடைந்து கட்டிடம் முழுமையடைய போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணல் நீராய் காணாமல் போக போகுதுங்க. அரசியல்வாதிகள் நீ வரும் காலங்களில் சிறப்பாக வாழப் போகிறார்கள். அனைவரும் உங்கள் வழிக்கு வரப்போறாங்க. எதையும் தைரியத்துடன் செஞ்சு முடியுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முருகரை வணங்கி பொறுப்போடும் நிதானத்தோடும் செய்யுங்க.